ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாணி பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். இனி முட்டை வைக்கிற பேப்பர் ஸ்டாண்டை இதோட ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்கிட்ட முட்டையை இதுக்குள்ளாடி வச்சு விடுறேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கோழி போட்ட குட்டி முட்டை பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல, அதையுமே இந்த ட்ரேயில் வச்சு விடுறேன். என்கிட்ட 2 முட்டை தான் இருந்துச்சு, அதனால் 2 மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு உடையாது, சேஃபாக வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை இப்போ நேர் பாதியாக கட் பண்ணி எடுக்கிறேன். கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணாலே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கட் பண்ண ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன் க்ளூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த பாக்ஸோட மூடியில் தான் ஒட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா நார்மல் க்ளூ எதுவுமே இதில் ஒட்டாது, கன் க்ளூ யூஸ் பண்ணுங்கள், அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதுனால இந்த விளிம்பு ஓரத்தில் இந்த மாதிரி கன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கிற லேஸை இதில் ஒட்டி விட போகிறேன். லேஸ் இல்லை அப்படின்னா ப்ளைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது என்னோட ஒரு பழைய ட்ரெஸ்ஸில் இருந்தது, அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால அந்த லேஸை இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட பழைய ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னா அதை பத்திரமா எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த மூடியோட சென்டரில் ஒரு ஓட்டையை போட்டு அதில் வந்துட்டு டொயின் வச்சு கட்டி விட்டுட்டு வால் ஹேங்கிங் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அசசரிஸ் வைக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பிளக் போர்ட் பக்கத்தில் நம்ம மாட்டி விட்டுட்டோம்னா நம்ம சார்ஜர் போட்டுட்டு மொபைலை இதுக்குள்ளே வச்சு விட்டுக்கலாம், சேஃபாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில் க்ளூ அப்ளை பண்ணி விடுறேன். 2 சைட்லையுமே 4 ஓரத்துலையுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதோட மூடி எடுத்து அதில் இந்த மாதிரி ஒட்டி விடுறேன். இனி பாக்ஸோட மறுபக்கத்துலேயும் அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸோட மூடி எடுத்து அதையுமே ஒட்டி விடுறேன். ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸை எடுத்து அதுலேயுமே 4 சைட்லேயுமே 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மூடியோட மேல் பக்கத்தில் ஒட்டி விடுறேன். அப்போ வந்துட்டு 2 பாக்ஸுக்குமே கொஞ்சம் நிறைய கேப் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், திங்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இனி பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸை 2ஆக கட் பண்ணி அதில் வந்துட்டு ப்ளைனாக இருக்கிறதுனால மேல் பக்கத்தில் லேஸ் ஒட்டி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு வெளி பக்கத்தில் 2 சைட்லையுமே க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விடுறேன். ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். கிச்சனில் நம்ம இந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாமே நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுற திங்ஸ். அதை எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாண்டில் நம்ம வச்சுருந்தோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கெட்லேயே வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாமே இந்த சைடு ரேக்கில் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி பாக்ஸ் உங்கள் வீட்லேயும் இருக்குது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, குட்டி ஹார்ட் போர்டை இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்லேயே அளந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஓரத்தில் எல்லாமே கன் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து பாக்ஸோட சென்டரில் ஒட்டி எடுக்க போகிறேன். இப்போது நமக்கு 2 பார்ட்டாக கிடச்சிருக்கு. இதில் ஒரு சைடு கருவேப்பிலை, ஒரு சைடு கொத்தமல்லி அந்த மாதிரியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சைடு வெங்காயம், ஒரு சைடு பூண்டு அந்த மாதிரி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பொருளுமே ஒரே பாக்ஸில் நமக்கு இருக்கும்போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி திங்ஸுக்கு க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும்னு இல்லை. இதே மாதிரி பாக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இனி இந்த பாக்ஸ்லேயே இன்னி 2 குட்டி ஹார்ட்போர்டை கட் பண்ணி 2 சைட்லேயுமே ஒட்டி விட போகிறேன். அப்போ நமக்கு 4 பார்ட்டாக கிடைக்கும். அதை நீங்கள் கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் குட்டி குட்டி பொருள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 4 குட்டி டப்பாஸை 4 ரேக்லேயே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அசசரி ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஜுவல்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி நீட் இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க.
ஹார்ட்போர்டு ஒட்டினதில் கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி போச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய ஜுவல்ஸ் பாக்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். பார்க்கவே அழகாக இருக்குது. நமக்கு தேவையான திங்ஸை ஃபுல்லாக போட்டு வைக்கிறதுக்கு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் போதும். நம்ம எங்கேயாவது டூர் போகிறோம் அப்படின்னாலும் எல்லா பொருளையுமே இந்த ஒரே ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு கேரி பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா பிரியாணி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு ஸ்பாஞ்சும் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த பிரியாணி பாக்ஸோட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண இந்த ஸ்பாஞ்சை இந்த பாக்ஸுக்குள்ளாடி இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஜுவல்லரி பாக்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற கம்மல் எல்லாமே இதில் வரிசையாக இந்த மாதிரி வச்சு விட்டோம்னா கல்லும் சீக்கிரமாக இளகி போகாது, நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியான பாக்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான க்ரியேட்டிவான வீடியோஸ் இன்னும் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.